உலகெல்லாம் தமிழர்கள் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஃபஸ்ட்டு பாடம் அலகு 1ல் ஃபஸ்ட்டு மதுமிதாவின் இலங்கை பயணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1000 தூண்களை கொண்ட ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோயில் கோணேஸ்வரம். தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம் வேலை செய்வதற்கு. தமிழ் மொழியை அலுவல மொழியாக கொண்டுள்ள ஒரு வெளிநாடு இலங்கை. கோணேஸ்வரம் கோவிலின் சிறப்பு 1000 தூண்கள். பொருந்தாத இணை ஜொகூர் பாலம் இலங்கையில் இல்லை. அடுத்தது படத்திற்கு பொருத்தமான பெயர் ஃபஸ்ட்டு ஜொகூர் பாலம், புனித ஆண்ட்ரூ கதீட்ரல், மாரியம்மன் கோவில், கல்லாங் விமான நிலையம், கீழே இருக்கிறது செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். அடுத்த பயிற்சி, பணத்தாள்களை உற்று நோக்கி அது எந்த நாட்டிற்குரியதோ அதை மட்டும் நம்ம வட்டம் போட்டுட்டு அந்த நாட்டினுடைய பெயரை கீழே எழுதணும். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மொரிஷியஸ். அடுத்த பயிற்சி, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. மலேசியா தமிழ்நாடு இடையிலான வாணிப உறவை குறிக்கும் கல்வெட்டு லிகோர் கல்வெட்டு. அடுத்து 3வது கேள்வி, மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை தைப்பூசம். கெடா மாநிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது கடாரம். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலாயர்கள், அடுத்து சீனர்கள், அடுத்து தமிழர்கள். நில வரைபடத்தில் அலுவலக மொழியாவோ இல்லை பயிற்று மொழியாவோ கொண்டுள்ள நாடுகளில் இலங்கை, தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டுள்ள நாடு இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, மொரிஷியஸ். அடுத்து அந்த நாடுகளுக்குரிய சிறப்பு. மலேசியாவில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுச்சு. 10 மலை முருகன் கோவில் இருக்குது. தைப்பூசம் அங்கே கொண்டாடுறாங்க. மொரிஷியஸில் அஞ்சல் அருங்காட்சியகம். மக்கள் தொகையில் 10 விழுக்காடு தமிழர்கள். ஃபோர்ட் லூயிஸ் இருக்குது. நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு மொரிஷியஸ். தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் நவீனமயமாக்கப்பட்ட நாடு சிங்கப்பூர். எந்த நாட்டில் தமிழ் மொழி பயிற்று மொழியாக உள்ளதுன்னா மலேசியா. இலங்கையின் தலைநகரம் கொழும்பு. அடுத்து ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோயில் இலங்கையில் இருக்குது. இந்தியாவை தவிர 2 வெளிநாடுகளில் அலுவலக மொழியாக தமிழ் உள்ளது இலங்கையும் சிங்கப்பூரும். அடுத்து பண்டைய காலங்களில் கடல் பயணங்கள் மேற்கொண்டதற்கு காரணமாக மேற்கண்ட பத்தியில் குறிப்பிடப்படாது எதுனா உணவுப் பொருட்களை சேகரித்தலுக்காக கிடையாது. அதிக வாணிப தொடர்பு இந்தியா கூட கொண்டிருந்தது கிரேக்கம். ஒரு ஆண்டில் 100 கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. கடல் வாணிபத்தில் புகழ்பெற்ற அரசர்கள் சங்ககால தமிழ் அரசர்கள். அடுத்து மாத தேர்வு ஜனவரிக்குரியது. அதில் புறப்படும் இடம், சேரும் இடம், அந்த ஊரில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. அதில் 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி மலேசிய நாட்டில் உள்ள சுற்றுலாத்தலம் 10 மலை முருகன் கோயில். அஞ்சல் அருங்காட்சியகம் மொரிஷியஸில் இருக்குது. இலங்கை நாட்டில் பார்வையிடப்படும் சிறப்பு இடம் கோணேஸ்வரம் கோயில். தேயிலை தோட்டம் இலங்கை. அடுத்து நம்மளோட உறவினர் எங்கேயா வெளிநாட்டில் இருக்காங்களான்னு எழுது.